பஞ்சபூத தலங்களில் ஒன்றாகவும் தென் திருக்கோயிலில் 115வது தலமாகவும் பொங்கு சனீஸ்வரர் என அழைக்கப்படக்கூடிய அருள்மிகு அக்னீஸ்வரர் ஆலயத்தை சிறப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறதுக்கு இருக்கிறோம். இந்த ஆலயமானது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டத்துக்கு உட்பட்ட அரிச்சந்திரா நதி, கடுவுருட்டி நதி ஆகிய காவிரி ஆற்று படுகைக்கு இடைப்பட்ட பகுதியில் அமைந்து அருள்பாலித்து வருகிறது. 7.5 சனி காலங்களில் 12 ராசிகளிலும் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டுகள் இருந்து ஆட்சி புரியும். அவ்வாறு ஆட்சி புரியக்கூடிய காலங்களில் முடிவு பெறும் தருவாயில் இந்த தலத்திற்கு வந்து இந்த ஆலயத்தில் பரிகாரம் செய்து வழிபாடு செய்வது சிறப்பு ஆகும். இந்த ஆலயத்திற்கு திருவாரூர் திருத்துறைப்பூண்டி நெடுஞ்சாலையில் திருத்துறைப்பூண்டியிலிருந்து வரும்போது கச்சனம் எனும் ஊரிலிருந்து பிரிந்து 9 கிலோமீட்டர் சாலை மார்க்கமாக சென்றால் விக்கிரபாண்டியம் சாலையில் சென்று இந்த ஆலயத்தை சென்றடைய முடியும். அதுபோல திருவாரூரிலிருந்து வரும்போது நால் ரோடு பகுதியில் வலப்புறமாக பிரிந்து செல்லக்கூடிய சாலையில் சென்று இந்த திருக்கொல்லிக்காடு ஆலயத்தை சென்றடைய முடியும். அதுபோலவே மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி சாலையிலிருந்து வரும்போது மழவராயநல்லூர் என்கிற ஊரிலிருந்து இடப்பக்கமாக பிரிந்து செல்லக்கூடிய சாலையில் சென்றோமானால் அங்கிருந்து ஒரு 11 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயமானது அமைந்திருக்கிறது. மன்னார்குடியிலிருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் சாலையில் 3 சாலைகள் பிரிவும் சாலையை இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த சாலையில் வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய பல மொழி பேசக்கூடியவர்களுக்காக அந்த பதாகை வைத்து சிறப்பாக உள்ளது. இந்த ஆலயத்திற்கு பல ஊர்களிலிருந்து வெளி மாநிலங்களிலிருந்து குடும்பமாக பரிகாரம் செய்து இந்த அக்னி தோஷம் விடுவதற்காக வழிபாடு செய்வதற்கு இந்த ஆலயத்திற்கு ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் இங்கு பக்தர்கள் கூட்டம் வருவது சிறப்பு ஆகும். இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் முழு தினமும் பரிகாரம் செய்யப்படுகிறது. வெளியூர்களிலிருந்து பல நபர்கள் கார்களில் வந்து இருக்கக்கூடிய காட்சியை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயத்திற்கு முன் பல வாகனங்கள் வந்து இருக்கிறது. இங்கிருந்து குடும்பமாக வந்து இந்த சனி பகவானை வழிபட்டு பரிகாரத்தில் செய்து அக்னி பகவானுடைய அருளை பெற வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக இந்த ஆலயத்திற்கு பரிகாரம் செய்ய வந்திருக்கிறார்கள். இந்த ஆலயத்தில் பொங்கு சனீஸ்வரர் சுவாமி பெயர் திருக்கொல்லிக்காடர், அம்மன் மிருதுபாதநாயகி, தலவிருட்சம் வன்னி மரம், தீர்த்தம் அக்னி தீர்த்தம். இந்த ஆலயமானது மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய முகப்பு கோபுரம் இல்லாமல் சிறப்பு செய்வதை காண முடிகிறது. இந்த ஆலயத்திற்கு தெற்கு புறம் அமைந்துள்ள அக்னி தீர்த்தத்தில் புனித நீராடி சனி பகவான் சிவபெருமானிடம் ஆசி பெற்றதாக வழங்கப்படுகிறது. அந்த ஆலயம்தான் இந்த சிறப்பு பெற்ற ஆலயம். இந்த ஆலயத்தில் தன்னுடைய பெயருடைய மூலவராக இருந்து காட்சி செய்யுமாறு சிவபெருமானை வேண்டிக் கொண்டதாகவும் அதன் பொருட்டு இந்த ஆலயத்தில் அக்னீஸ்வரர் என அழைக்கப்படக்கூடிய மூலவர் இருந்து காட்சி அளிக்கிறார். அதோடு சேர்ந்து அம்மன் மிருதுபாத நாயகியாக இருந்து அருள்பாலித்து வருகிறார். இந்த ஆலயத்திற்கு
உள்பிரகாரத்திலேயே சனி பகவானுக்கென்று தனி ஆலயம் எழுப்பப்பட்டு சிறப்பாக அருள்பாலித்து வருகிறார். இந்த ஆலயத்திற்கு எதிர்புறமே சனி பகவானுடைய குருநாதராகிய பைரவருக்கு தனி சன்னதி எழுப்பப்பட்டு எதிரெதிர் துருவங்களில் காட்சியளிக்கிறது. இந்த ஆலயத்தில் வன்னி மரம் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வன்னி மரத்தில் சனீஸ்வர பகவானுக்கு வேண்டிக் கொண்டு கருப்பு துணியை கட்டி வேண்டுதல் நிறைவேற்றுவது வழக்கம். 7.5 சனி காலங்களில் பொதுவாக வீட்டில் பொருள் பொன் தங்குவதே இல்லை. உடல் உபாதைகள் ஏற்படும். அவ்வாறு ஏற்படக்கூடிய தருணங்களில் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு 7.5 சனி காலங்களில் இழந்த அனைத்து பொருட்களையும் மீட்டு சிறப்பாக இருக்க முடியும் என்பதைத்தான் இந்த தலம் சிறப்பாக கூறுகிறது. குறிப்பாக தொழில் பாதிப்படைந்து வேலைவாய்ப்பே இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து தன்னுடைய தொழில் பெருக வேண்டும், தனக்கு ஏற்பட்ட பொருளாதார பாதிப்பு சரியாக வேண்டும், தனக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்கிற வேண்டுதலை வைத்து இந்த ஆலயத்தில் வரம் பெறுவர். எள் சாதம், உளுந்து வடை, நாவல் பழம், திராட்சை, தேங்காய், இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் சனி பகவானுக்கு உகந்தது. 7 வாரங்கள் தொடர்ந்து வழிபட்டு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் இந்த அக்னி தீர்த்தத்தில் நீராடி ஆடைகளை கரையில் விட்டு ஊமத்தம்பூ மாலை அணிவித்து பரிகாரம் செய்து அர்ச்சனை செய்தால் சுகம் பெறுவர். நலமகாராஜன் சனி பெயர்ச்சி காலங்களில் திருநள்ளாறு சென்று அவருக்கு பிடித்திருந்த சனி விடுபட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அதன் பிறகு இந்த திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து இந்த அக்னிதலத்தில் நீராடி இழந்த செல்வங்கள் அனைத்தையும் திரும்ப பெற்றதாக கூறப்படுவது. இந்த ஆலயத்தில் சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு துணி ஆடை போற்றுவது சிறப்பு. அதுபோல எள் எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. அந்த வகையில் அந்த ஆலயத்திற்கு தெற்கு புறமாக எள் தீபம் ஏற்றுவதற்கென்று சிறப்பான ஒரு கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த கூடம் வழியாக சென்று அங்கு பக்தர்கள் எள் தீபம் ஏற்றி தன்னுடைய பரிகாரங்களை செய்து பொங்கு சனீஸ்வரருடைய அருளை பெற வேண்டிக் கொள்வது வழக்கமான உள்ளது. இந்த ஆலயத்தில் நீங்களும் வந்து பொங்கு சனீஸ்வரருடைய அருளை பெற்று உங்கள் வாழ்க்கையில் சனி பெயர்ச்சி காலங்களில் இழந்த அனைத்து செல்வங்களையும் அல்லது சொத்துக்களையும் பிற என்னென்ன இழப்புகள் இருந்ததோ அதை நிவர்த்தி செய்து அந்த காலங்களில் பட்ட கஷ்டத்திற்கு இணையான நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு இந்த ஆலயத்திற்கு வந்து இழந்த வழிபாடு செல்வங்கள் அனைத்தையும் பெறலாம். இந்த காணொளியை பார்த்தமைக்கு நன்றி தெரிவித்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.